Taste the Daily. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே 4.5 லட்சம் ரூபாயில் அமைக்கப்பட்ட பசுமை கூடாரம் காற்றில் பறக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இருசாலக்குப்பம் கிராமத்தில் 4.5 லட்சம் ரூபாய் மதிப்பில் பசுமை கூடாரம் அமைக்கப்பட்டது. சில மாதங்கள் மட்டுமே நர்சரி கார்டன் போல் செயல்பட்டுவிட்டு அதன் பின்பு அக்கூடாரம் கைவிடப்பட்டதாக கூறப்படுகிறது. தற்போது கூடாரம் முற்றிலும் சிதிலமடைந்துள்ளது மக்களிடம் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மக்கள் வரி பணத்தை கொள்ளையடிக்கும் நோக்கில் விடியா திமுக அரசு அவசர கோலத்தில் வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருச்சியில் குடியிருப்பு வாசிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் கல் குவாரியை முறைப்படுத்த கோரி மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் மனு அளித்தனர். எடமலைப்பட்டி புதரில் இயங்கி வரும் கல் குவாரியில் பாறைகளை உடைப்பதால் வெளியேறும் தூசி துகள்களால் சுவாச பிரச்சினை ஏற்படுவதாகவும் பாறைகளுக்கு வெடி வைப்பதால் வீடுகளில் விரிசல் விடுவதாகவும் அவர்கள் புகார் தெரிவித்தனர். மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதால் மாவட்ட நிர்வாகத்திடம் நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளித்துள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். சட்டத்திற்குட்பட்டு இயங்கும் வகையில் கல் குவாரிகளை விடியா திமுக அரசு முறைப்படுத்த வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக உள்ளது. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு கிராம சுகாதார செவிலியர் நல சங்கத்தினர், சுகாதார செவிலியர்கள் கூட்டமைப்பினர் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். துணை சுகாதார நிலையங்களில் காலியாக உள்ள பணியிடங்களில் கிராம சுகாதார செவிலியர்களை பணியமர்த்த வேண்டும், தற்காலிக பணியாளர்களை கொண்டு தடுப்பூசி போடும் ஆணையை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற போராட்டத்தில் விடியா திமுக அரசுக்கு எதிராக முழக்கம் எழுப்பினர். மேலும் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் சென்னையை நோக்கி போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக சுகாதார செவிலியர்கள் எச்சரித்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் நிலங்களை கையகப்படுத்தி மக்களை வெளியேற்றும் வனத்துறையின் அராஜக போக்கை கண்டித்து பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் நீலகிரி ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அஜூர் கிராமத்தில் பல ஆண்டுகளாக வசித்து வரும் படுகர் இன மக்களின் நிலங்களை கையகப்படுத்தி அவர்களை வெளியேற்றி அப்பகுதியை காப்பு காடாக மாற்றும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் அதிருப்தியடைந்துள்ள மக்கள் அஜூரை காப்பாற்றுங்கள் என பதாகை ஏந்தி ஆட்சியரிடம் மனு அளித்தனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் வனத்துறையினரின் அராஜகம் அதிகரித்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.